பொதுவாக பரோட்டானாலே கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவில் தான் செய்வோம். ஆனால் இந்த பரோட்டா நம்ம இன்றைக்கி ஆல்வெள்ளி கிழங்குல தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் ஆல்வெள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேலே நிறைய மண் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறேன். கிழங்கோட முனையையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் கிழங்குல மொத்தம் 8 பரோட்டா கிடச்சிது. ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இது நிறைய பேரோட சஜஷனுக்கு காட்டும். கிழங்குல தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்ச கிழங்குல தோல் உரிச்சிட்டு நடுவில் இந்த நார் பகுதியை மட்டும் எடுத்துடுறேன். கிழங்க நல்லா மசிச்சு தான் செய்யணும். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மேஷர் இல்லாட்டி சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மற்ற பரோட்டாக்கு மாதிரி ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்து பிசையணும்லாம் அவசியம் இல்லை. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சால் போதும். கண்டிப்பாக இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த பரோட்டாவை நம்ம அப்படியே டைரெக்டாக சப்பாத்தி கல்லை வச்சு தேய்ச்சோம்னா கல்லுலேயே எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஈரத்துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு திரட்டும் போது ஒட்டாமல் கரெக்டாக வரும். இதை திரட்டும் போது ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது. அப்புறம் துணியிலேருந்து எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக திரட்டிக்கோங்க. அப்போ துணியிலேருந்து எடுக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு டைம் பரோட்டா திரட்டும் போதுமே துணியை லேசாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரட்டிக்கோங்க. அப்போ கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா திரட்டி வச்சுருக்க பரோட்டாவை அதில் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.